வணக்கம். இது பரதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். கனேமுல்ல சஞ்சீவ படுகொலையின் முக்கிய சூத்திரதாரி என தேடப்பட்டு வந்த இஷாரா செவந்தி உள்ளிட்ட மேலும் 4 நேபாளத்தில் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இஷாரா செவந்தியுடன் சேர்ந்து நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட பெண் கிளிநொச்சியை சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை குறித்த பெண் இஷாரா செவந்தியின் உருவ ஒற்றுமையை கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை வழக்கில் பிரதான சந்தேக நபரான இஷாரா செவந்தி இதுவரை காலமும் தலைவராக இருந்த நிலையில் தற்போது நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவருடன் கைது செய்யப்பட்டுள்ள ஏனையவர்கள் தொடர்பிலும் பல்வேறு தகவல்களை புலனாய்வுத்துறை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் படுகொலை செய்யப்பட உதவிய இஷாரா செவந்தியை நாடு கடத்த கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் பணம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனேமுல்ல சஞ்சீவவை சுட்டுக் கொல்ல உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள இஷாரா செவந்தி நாட்டிலிருந்து தப்பிச் சென்ற விதம் தொடர்பிலும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கனேமுல்ல சஞ்சீவ என அழைக்கப்படும் சஞ்சீவகுமார சாமரத்ன கடந்த பிப்ரவரி மாதம் 19 புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் அறை இலக்கம் 5 நீதிமன்ற அறையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் இந்த கொலை தெகல் பத்ரபத்மேவின் குழுவினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெகல் பத்ரபத்மேயின் தந்தை கொலை செய்யப்பட்டமைக்கு பழிவாங்கும் நோக்கில் கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசாரின் மேற்கண்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டை நடாத்தியதாக கூறப்படும் சமிந்த தில்சான் தப்பிச் செல்லும் போது புத்தளம் பலாவியாவில் அன்றைய தினமே வைத்து கைது செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதன் பின்னர் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போது துப்பாக்கிச் சூட்டுக்கு உதவியாக ஒரு பெண்ணும் வந்திருப்பது தெரிய வந்துள்ளது. சட்ட புத்தகத்தில் துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை சம்பந்தப்பட்ட பெண் கொண்டு வந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. அதன் அடிப்படையில் போலீசார் நடாத்திய விசாரணைகளில் அவர் மினுவாங்குடியை சேர்ந்த இஷாரா செவந்தி என்ற பெண்ணின் அடையாளம் காணப்பட்டிருந்தார். கூட்டத்தை செய்த பின்னர் இஷாரா செவந்தி மித்தனிய பகுதியிலிருந்து ஜே.கே. பாய் என்ற நபரின் உதவியுடன் இந்தியாவிற்கு தப்பி சென்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதற்காக சுமார் 6.5 பில்லியன் ரூபாய் செலவழித்து இந்தியாவிற்கு தப்பி சென்றுள்ளதாகவும் சுமார் 3 வாரங்கள் இந்தியாவிலேயே தங்கியிருந்தார் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதன் பின்னர் பேருந்து மற்றும் ரயில் மூலம் தப்பிச் சென்று தலைமறைவாகி 7 நாட்களுக்கு பின்னர் நேபாளத்தை அடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நேபாளத்தின் மலைப்பகுதியில் உள்ள மாடி வீடொன்றின் மேற்தளத்தில் தங்கியிருந்த போது இஷாரா செவந்தி கைது செய்யப்பட்டிருந்தார். இதற்கிடையில் செவந்திக்கு மாற்றாக பயன்படுத்தப்பட்ட மற்றொரு பெண்ணுக்கு பல்வேறு நாடுகளுக்கு தப்பிச் செல்ல இஷாரா கடவுச்சீட்டையும் தயாரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஜாலில் இருந்து இந்தியாவில் அங்கிருந்து நேபாளம் என இஷாரா செவந்தியை நாடு கடத்திய ஜே.கே. பாய் என்ற நபருக்கு இந்த பணத்தினை தெகல் பத்ரபத்மே வழங்கியிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. தெகல் பத்ரபத்மே பிரபல பாதாள உலக குழு உறுப்பினராக கனேமுல்ல சஞ்சீவ தன்னுடைய தந்தையை கொலை செய்ததை அடுத்து அவரை பழிவாங்கும் நோக்கில் இந்த பாரிய திட்டத்தை வகுத்துள்ளார். அதன் அடிப்படையில் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் வைத்து கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து இந்த சம்பவத்திற்கு உதவிய இஷாரா செவந்தியை காப்பாற்றுவதற்காக தெகல் பத்ரபத்மே கோடிக்கணக்கில் பணத்தை செலவிட்டுள்ளமையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தொடர்புடைய மற்றவர்கள் மற்றும் இஷாராவை பாதுகாப்பாக நாடு கடத்த உதவிய தமிழரான ஜே.கே. பாய்க்கும் தெகல் பத்ரபத்மே அதிகளவான பணம் செலுத்தியுள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் விசாரணையில் கண்டறிந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும்.